ஒரு 2 நாளா ரன்னிங் வரேன்னு பிஸ்கெட் குடுத்துட்டு இருந்தேன் நம்ம டாக்டர் சாருக்கு. நம்ம தலைவர் கொஞ்சம் ரிச்சு. ரன்னிங் போறதுக்கெல்லாம் BMW எடுத்துட்டு வந்தா நம்மள பிக்கப் பண்ணுவாரு. நேரா வண்டிய மெரினாக்கு விட்டுட்டோம். நல்லபடியா ஒரு வார்ம் அப்ப போட்டு ஒரு 30 நிமிஷம் ஓட்டத்த போட்டு அடுத்த 4 நாளைக்கு கடினமா ஓடணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு வர சண்டே மேரத்தான் இருக்கு. நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த மேரத்தான் ஓடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த மேரத்தான் 26ஆம் தேதி ஒன்று இருக்கு. அது எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு எனக்கு ஐடியா இல்ல. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு போடுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா டிஎம்ல லிங்க் அனுப்புறேன். அப்படியே சன் ஸ்லாப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம நேத்து வாங்கின கப்பீஸ்ல 2 பேர் மர்கையா. சரி இடம் தான் பத்தல போலன்ட்டு நம்ம டோராவோட வீடை இவங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். கவலைப்படாதீங்க கைஸ், ஒழுங்கா ரெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கு எங்க அப்பாவும் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு குட் நியூஸ் கைஸ், என்னன்னா நம்ம தோழி கொடுத்த உண்டியில ஒரு சைட் ஃபுல்லா அடிச்சு முடிச்சிட்டேன். அடுத்த சைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெற்றிகரமா. டிசம்பருக்குள்ள இதை ஃபுல் பண்ணிட்டு ஒரு ட்ரிப்புக்கு போறோம் கண்டிப்பா. அப்படியே நம்ம தாடியை கொஞ்சம் செதுக்கிட்டு அப்படியே ஃபேஸ் கேர் ரொட்டீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு பசங்களுக்கு சோறு போட்டாச்சு. நானும் போய் ஒரு குளியலை போட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டேன். மதியானமா ஒரு சின்ன ஷூட் இருந்தது. அதனால நல்லபடியா நம்ம லஞ்சை முடிச்சுட்டு அதை கிளம்பிட்டோம். என்னடா இவன் இடிஞ்சு போன வீடை ஷூட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. அது ஒன்றும் இல்லை கைஸ், பிஃபோர் ஆஃப்டர் எடுத்துட்டு வீடியோ பண்ணணும். அதுக்கு தான். அப்படியே நம்ம காடிக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு. சரி நம்ம காடியை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேராக ஷோரூம் போய் வண்டியை பார்த்துட்டு இருந்தேன். கூடிய சீக்கிரத்தில் என்ன வண்டி செலக்ட் பண்ணியிருக்கேன்றத சொல்கிறேன். நல்லபடியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு காஃபியை போட்டேன். அப்படியே எங்கள் அம்மா கொஞ்சம் செடி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டேன். நானும் ஒரு குட்டி செடியை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் கைஸ், vlog முடிஞ்சிருச்சு. ஆனால் வாழ்க்கை இன்னும் முடியலை. சரிங்களா, நாளைக்கு சந்திப்போம். பாய்.